ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இம்மட்டுமாக நம்மை நடத்தி வருகிறார். இனிமேலுமாக தேவ கிருபை, தேவ தயவு நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிளஸ்ஸிங் சீரியஸில் பகுதி 87 87வது வாரத்திலே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு வாரமும் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதியிலையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலையும் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த 87வது பகுதியில் நம்மோடு பேசப்போகிற தலைப்பு என்னவென்றால் an unexpected blessing, எதிர்பாராத ஆசீர்வாதம். எதிர்பாராத ஆசீர்வாதம், அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங். எதிர்பார்த்துட்ருக்கிறதில்ல, எதிர்பார்க்காத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிற பிளஸ்ஸிங் கிடையாது. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவைகள் அல்ல, நான் எதிர்பாராதவைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஓகே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார். கவனித்தீர்கள் அந்த வார்த்தையை? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தேவனோ அப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமா, நீங்கள் நினைத்துட்டு இருக்கிற, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் அல்ல. தேவன் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி எப்படி 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 சொல்றாரு? நன்மையாக முடிய பண்ணுகிறார். சொல்லுங்க சத்தமா, நன்மையாக முடிய, நன்மையாக, நன்மையாக. அதான் வசனத்தை வாசிக்கிறேன். நன்மையான எந்த ஈவம், பூர்ணமான எந்த வர்ணம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளும் பிதாவிடத்தில் வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் நிழலும் வேற்றுமை நெல்லும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இங்க யாரை குறித்து சொல்லப்படுகிறது தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பு. யோசேப்பு குறித்து நன்றாக நமக்கு தெரியும், ஜோசப். அப்ப யோசேப்பு அழகா வார்த்தை சொல்றார். அந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். யாரை சொல்றாரு? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சகோதரர்கள், குடும்பம், ஜனங்கள், அங்கிருந்த ராஜ்யம் எல்லாமே யோசேப்புக்கு விரோதமாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, தீமையான எண்ணங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசேப்புக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். ஆனால் மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறவைகளை தேவன் செய்யவில்லை. நேரம் ஒரு ஆமேன் சொல்லியிருக்கணும். மனிதர்கள் நினைக்கிற காரியத்தை அவர் செய்யவில்லை. சில நேரங்கள் மனுஷங்களுக்கு, ஏன் நமக்கே சில நேரத்தில் கோபம் வரும். என்ன கோபம் வரும்? நான் நினைக்கிறது நடக்கலை. சொல்லுங்க, நான் நினைக்கிறது. ஆமாம், நமக்கு எல்லாமே இப்படி நினைச்ச உடனே நடந்துடணும். மழை வரணும்னா வரணும், சூடாக இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா உடனே வந்துடணும், கை கிடச்சிடணும். மேஜிக் கூட பண்ணாலும் கிடைக்காது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதான் எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், எதிர்பாராதது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இப்போவே அவன் காலை உடச்சி போட்டிருக்கான் ஆண்டவரே. எப்படி? நம்ம ஜபமே அப்படி தான். ஆண்டவரை அவனை நொறுக்கி விட்டுருங்க. ஆண்டவரை செய்வார் நினைக்கிறீங்க?
செய்ய மாட்டார். அவர் எப்போ நொறுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அப்போ தான் நொறுக்குவார். நம்ம நொறுக்கணும்னு நினைக்கும் போது நொறுக்க மாட்டார். நல்லா கவனிங்க, அதுதான் காட்ஸ் சீக்ரெட். எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது இல்லை, எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். இப்போ ஒரு ஆமேன் சத்தமா சொல்லியிருக்கணும். இங்கே தானே இருக்கீங்க. நான் பேச போகிறது 45 நிமிஷம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் பேச போகிறது 45 நிமிஷம் தான். அந்த 45 நிமிஷம் காதை கொஞ்சம் திறந்து, இருதயத்தை திறந்து, என்னை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, சத்தத்தை கேட்டு ஆமேன் அல்லேலூயா ஆமாம் வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா இப்படியே உட்கார்ந்துதா தத்தி மாங்கள ஸ்கூலில் தத்தி மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கீங்களா 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 அப்படின்னு நான் கேட்டு 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 எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 20,000 தடவை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு. இங்கே இருந்தீங்கன்னா சொல்லணும், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். இங்கே இல்லைன்னா சொல்லாதீங்க. புரியுதா என்னன்னு? ஹல்லேலூயா. டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்லாம் பாஸ்டர்ஸில் மெசேஜ் கொடுக்கும்போது ஆண்டோடைய வார்த்தை வரும் பொழுது நாங்கள் பாஸ்டர் தான் டக்குன்னு எந்திரிச்சு கையை தட்டுவோம். யாரும் ஏன் நீ எந்திரிச்ச கையை தட்டுறேன்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன். எந்திரிச்சு கையை தட்டுவோம். எல்லாரும் செய்கிறது இல்லை. அந்த வார்த்தை உள்ளே போகும் பொழுது டக்குன்னு ரிசீவிங் த வேர்டு, அந்த வார்த்தை. அப்போ இன்னைக்கு காலையில் ஆவியானவர் பேசுகிறாரு. இந்த வார்த்தை இன்றைக்கான வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை இன்றைக்கு எடுத்ததல்ல, இது நேர்த்து ஆவியானவர் கொடுத்ததில்ல, இது 2 மாதத்துக்கு முன்னாடி ஆவியானவர் கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார் நம்மக்கிட்ட. அவருக்கு தெரியும் எப்போ எதை எப்போ பேசணும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு எதிர்பாராததை எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள். எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை, எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் செய்வார். வசனத்தை நல்லா உள்வாங்க. இன்னைக்கு ஆவியானவர் காலையில் சத்தத்தோட தான் எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் என் காதில் கேட்டுட்டே தான் எந்திரிச்சேன். என்ன ஆண்டவர் சொன்னார், தெளிவாக கேட்குது சத்தம். ஆவியானவர் பேசுகிறாரு. அந்த சத்தம் தான் என்னை எழுப்பி விட்டுச்சு. சத்தத்திலேயே எந்திரிச்சேன். என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார், நான் உடனே நோட் பண்ணிடுவேன் வேகமாக. ஏன்னா டக்குன்னு சில நேரத்தில் நமக்கு மறதி ஜாஸ்தி இல்லை, மனிதர்களாக இருக்கிறனால டக்குன்னு சில நேரத்தில் மறந்துடும், ஃப்ளாஷ் அடித்த மாதிரி. அதனால உடனே என்ன பண்ணிடுவேன், என்னுடைய ஃபோன் எடுத்து டக்குன்னு வேகமாக நோட் பண்ணிடுவேன். ஆண்டவருடைய சத்தம் தெளிவாக கேட்குது இன்னைக்கு காலையில். என்ன தெரியுமா, லேர்ன் ஹெவன்லி லாங்குவேஜ். என்னது? லேர்ன் ஹெவன்லி லாங்குவேஜ். ஹெவன் won't ask you second language. புரிஞ்சு என்னன்னு? பரலோக மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், பரலோகம் உங்களிடத்தில் 2வது மொழியை கேட்காது. புரிஞ்சுதா என்னன்னு? என்னன்னு புரிஞ்சுதா இல்லையா? புரியல நிறைய பேத்துக்கு. இந்த சத்தத்தில் தான் எந்திரிச்சேன். ஆவியானவர் இந்த சத்தத்தோடு தான் என்னை எழுப்பிட்டார். லேர்ன் ஹெவன்லி லாங்குவேஜ். பரலோகத்தின் மொழியை கற்றுக்கொள். ஆண்டவர் 2வது மொழியை கேட்கல உங்ககிட்ட. அப்படின்னு உலகத்தின் மொழியோ மற்ற மொழிகளோ உங்ககிட்ட கேட்கல. நீ கற்றுக்கொள்ளு நினைச்சிட்டு இருக்கிறத கற்றுக்கொள்றத கேட்க மாட்டேன். ஐ வாண்ட் ஹெவன்லி லாங்குவேஜ். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? உலகத்தின் இருக்கிறவைகளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தில் உள்ளவைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஆனால் you are not learning the heavenly language. Church is not learn the heavenly language. Believers are not learning the heavenly God's language. ஆண்டவருடைய லாங்குவேஜ் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய லாங்குவேஜ், அவருக்கு தனியாக ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நான் லாங்குவேஜ்னு சொல்றது மொழியே இல்லை, அவருடைய ஸ்டைலே வேற.
அவருடைய கல்ச்சரே வேற, அவருடைய லாங்குவேஜே வேற, அவருடைய சிஸ்டமே வேற, அவர் நடத்துகிற நடத்துதலே வேற. நாம் அதான் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. தெளிவா அதெல்லாம் புரியறதுக்கு சொல்லிட்டு போயிட்டார். நீ பேசுறத மாதிரி நான் பேச மாட்டேன், உனக்கு புரியுற மாதிரி நான் பேசுவேன், ஆனா எனக்கு புரியுற மாதிரி நீ பேசணும். எப்படிங்க? ஆண்டவர் பேசுறது எனக்கு புரியுது, நான் பேசுறது அவருக்கு புரியுதா? புரியணும். அப்பதான் நான் ஹெவன்லி லாங்குவேஜோட ஒத்து போகிறேன். இல்லைன்னா நான் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கேன்னு அர்த்தம். புரியுது என்னன்னு? இந்த சத்தத்தில் தான் ஆவியானவர் என்னை எழுப்பிய விட்டார். காலை வேளையில் ஆவியானவர் தெளிவாக சொல்றார், லேர்ன் ஹெவன்லி லாங்குவேஜ். ஹெவன் இஸ் நாட் ஆஸ்க் செகண்ட் லாங்குவேஜ். நான் ரெண்டாவது லாங்குவேஜோ மற்ற காரியங்களோ கேட்கவில்லை. நான் கேட்கறது என்னுடைய மொழியை நீ கற்றுக்கொள்ளு, என்னுடைய கலாச்சாரத்தை நீ கற்றுக்கொள்ளு, உலகத்தின் கலாச்சாரம் அல்ல. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அதான் சொல்றார். என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற லாங்குவேஜ் இல்ல சகோதரமார்களே அப்படின்னு யோசேப்பு சொல்றார். என் குடும்பமே, நீ நினைத்துட்டு இருக்கிறதல்ல, நீ நினைக்காதத பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார் என்ற அவருடைய லாங்குவேஜில், அவருடைய சிஸ்டமில் என்னை என் வாழ்க்கையில் எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் இந்த வெகு ஜனங்களை காக்கும்படியாக என்னை அங்கே கர்த்தர் புஷ் பண்ணாரே தவிர நீங்க என்னைய குழியில தள்ளல. அவர் என்னைய குழியில தள்ளுறதுக்கு, இந்த காரியத்தை செய்வதற்கு எதிர்பாராதவைகளை நான் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதை தெரியுமா? கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல எதிர்பாராத காரியங்களை என் வாழ்க்கையில செய்வதற்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். புரியல நிறைய பேத்துக்கு நான் லென்த்தா பேசுனது, அதனாலதான் கவனிக்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் பேசி முடிச்சிட்டாரு, என்ன பேசிட்டாருன்னு தெரியலையா இவ்வளவு நேரம்? அது சில நேரத்தில் ஆவியானவர் பேசும் பொழுது அப்படிதான் இருக்கும், கவனமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல கர்த்தர் எதிர்பாராதவர் செய்வார். கர்த்தருடைய காரியத்தை அறிந்து கொள்ளணும். உலகத்தின் காரியங்கள் அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய தீர்மானத்தில் நடக்கணும். அதுதான் வாழ்க்கை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எல்லா மனுஷர்கள் வாழுகிறது மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது டிஃபரெண்ட் கிடையாது. நான் டிஃபரெண்ட்டாக வாழ்கிறேன் அப்படின்றதுக்கு இதுதான் அர்த்தம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, லேர்ன் ஹெவன்லி லாங்குவேஜ். பரலோகத்தின் மொழியை கற்றுக்கோ. வித்தியாசமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு? ஆமாம், நிறைய லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்குறோம். இப்போ வேற ஒரு பயங்கரமான போராட்டம் போயிட்டு இருக்குது. இந்த லாங்குவேஜ் முக்கியமா, அந்த லாங்குவேஜ் முக்கியமா? எல்லா லாங்குவேஜ் இருக்கட்டும்யா, எல்லா லாங்குவேஜ் கற்றுக்கலாம் ஈஸியாக. பரலோக லாங்குவேஜை கற்றுக்க முடியுமா? காசு கொடுத்தா எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம். பரலோகத்தின் மொழியை காசு கொடுத்து இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது இல்ல, அங்கே வெகு ஜனங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தரை அனுப்பிச்சாரு. அப்ப நீங்க எதிர்பார்த்தது இல்ல, அங்க எதிர்பாராத காரியத்தை அங்க ஒன்று இருக்குது, ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயத்தை செய்ய போறதுக்காக கர்த்தரை என்னை தள்ளினாரே தவிர, கர்த்தரை என்னை கொண்டு போனாரே தவிர நீங்க ஒண்ணு என்னைய கொண்டு போகல. இன்னும் சத்தமா சொல்லியிருக்கணும். வாசிக்கலாம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிசியன்ஸ் சாப்டர் 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிச்சுங்க. நாம் வேண்டிக் கொள்கிறது நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அதாவது நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா. அப்படின்னா நான் ஜெபம் பண்றதுக்கு காட்டிலும் அதிகமா. அப்படின்னா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறல, நான் எதிர்பார்க்கறதுக்கு சொல்லுங்க அதிகமா. சொல்லுங்க அதிகமா. அப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அல்ல,
நான் எதிர்பார்க்காததையும் அதிகமாய் சொல்லுங்க, கர்த்தர் செய்வாரு. கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். அதுதான் நம்முடைய தேவன். ஆமென். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகம் இல்லை, மிகவும் அதிகமா. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க, மிகவும் அதிகமா. மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே மிகவும் அதிகமாய். எனக்குள்ளே கிரியை செய்கிற மிகவும் அதிகமாய். அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, நான் எதிர்பார்க்காததுக்காரு. நான் நினைக்கிறதல்ல, வேண்டிக் கொள்வதில்லை, மிகவும் அதிகமா. சொல்லுங்க, மிகவும் அதிகமா. இதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆசீர்வாதம் இல்லை, எதிர்பாராத ஆசீர்வாதம். இந்த ஆவியானவர் காலையில் பேசுறார், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, நீங்கள் எதிர்பாராததை. நான் நினைக்கிறதல்ல, நான் வேண்டிக் கொள்கிறதில்ல, அதற்கும் மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, மிகவும் அதிகமா. மிகவும் அதிகமா. சொல்லுங்க, மிகவும் அதிகமா. மிகவும் அதிகமா. அப்ப இதுதான் ஆண்டவர் செய்ய போறாரு. என்னது? மிகவும் அதிகமா. நான் நினைக்கிறதில்ல, நான் வேண்டிக் கொள்கிறதில்ல, மிகவும் அதிகமா. சொல்லுங்க, மிகவும் அதிகமா. நான் நினைக்கிறதில்ல, வேண்டிக் கொள்கிறதில்ல, மிகவும் அதிகமா. மிகவும் அதிகமா. நான் நினைச்சிட்டு இருக்கிறதில்ல, நினைக்காதையும் கர்த்தர் செய்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 விஷயத்தை பார்க்க போறோம், 3 காரியம். நம்பர் 1, the blessing hidden in hardship. The blessing hidden in hardship. கஷ்டத்தில் மறைந்துள்ள ஆசீர்வாதம். அதாவது எதிர்பாராத ஆசீர்வாதம் கஷ்டத்தில் தான் மறைந்திருக்குது. எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நிறைய நேரம் நம்முடைய நோக்கம் எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா, எப்படி இருக்குது? நம்ம ஈஸியாக எல்லாம் கிடைச்சிடும், ஈஸியாக எல்லாம் கிடைக்கணும், நினச்ச உடனே நடந்துடணும், இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு அப்படியெல்லாம் கிடைக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வருது, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்குறார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு நிறைய கண்டிஷன் அப்ளை கர்த்தர் முன்னாடியே போட்டுருவார். நிறைய விஷயத்தை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி என் கையில் கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் என்னென்ன செய்ய போகிறேங்கிறத சொல்லுவார். ஆபிரகாம தர 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 தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்தார். போடா வெளியில் வாடா, கூடாரத்தில் வெளியில் வா, அரிச்சு பண்ணி. ஆண்டவரே நான் தூங்கிட்டு இருக்கேன், தூக்கமெல்லாம் அப்போ நான் பேச போகிறேன், வெளியில் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா வெளியில் வா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே டயர்டாக இருக்கு, ஆண்டவரே கொஞ்ச நேரம் தூங்குறேன், உனக்கு ஆசீர்வாதம் எதிர்பாராதவைகளை நான் பேசுறதுக்கு ரெடியாக வந்திருக்கிறேன். அவன் வெளியில் வந்து ஆண்டவர் சொல்ற வானத்தை எண்ணாருது பார். பார்க்குறீங்களா? ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன் அப்ளைலாம், சில காரியங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி கர்த்தர் அங்கே கொடுக்கிறார் கையில். இதை வச்சுக்கோ, இதன்படி நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த ஹார்ட்ஷிப், அந்த கஷ்டத்தில் நம்ம கடந்து போகணும். கஷ்டத்தில் மறைந்துள்ள ஆசீர்வாதம். சில நேரம் கஷ்டப்படாம வரணும்னு நினைக்கிறோம். நோ, வயசு ஆக 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 வயசாக ஆக ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலவீனம், முதிர்ச்சி வரும். பலவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த முதிர்ச்சியின் அனுபவம் வரும். அவங்ககிட்ட யாரும் வயசானவங்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், நிறைய பேசுவாங்க. நாங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்து இப்படி இருந்து அடிபட்டு நொறுக்கு. புரியுது உங்களுக்கு என்னென்னு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ், கஷ்டத்தை கடந்து வந்து, துன்பத்தின் பாதைகளை கடந்து வந்து, எல்லா விதமான பிரச்சனைகளை கடந்து வந்து, எல்லா விதமான போராட்டங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. எதிர்பாராத நேரத்தில் என்னென்னமோ நடந்திருக்கும். அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, எப்பா இப்படிலாம் நடந்துச்சுப்பா உன் வாழ்க்கையில், இதெல்லாம் நடந்துடாமல் பார்த்துக்கோப்பா. ஏன்னா நாங்கள் இதை அனுபவித்தோம். எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை, எதிர்பார்க்காம நிறைய நடந்துச்சு. அதனால நீ அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துரு. உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்காம நிறையா நடந்துடும். அது நன்மையாக இருக்கும், அது தீமையாக கூட இருக்கும். நீ ரெடியாக இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க, கஷ்டத்தில் மறைந்துள்ள ஆசீர்வாதம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலேருந்து 50 அதிகாரம் நான் வாசிக்க வேண்டாம், அங்கே யோசேப்பை குறித்து தான் சொல்லப்படுது. 37ஆம் அதிகாரத்திலேருந்து 50 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யோசேப்பின் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்களால் நிரம்பியது. அவரது சகோதரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சிங்களா? சகோதரால காட்டி கொடுக்கப்பட்டது, அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டது, பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டது.
எல்லா கஷ்டத்தில் மறைஞ்சிருந்த ஆசீர்வாதம். புரியுது? நம்பர் 1 என்னது? கஷ்டத்தின் மத்தியில் மறைந்துள்ள ஆசீர்வாதம். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது அல்ல, கர்த்தர் நீங்க நினைக்காத செய்ய போறாரு என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்களேன், கஷ்டத்தில் மறைஞ்சிருக்கிற ஆசீர்வாதம். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நடக்கிறதில்ல, எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய எதிர்பாராதெல்லாம் நடந்துடும் நமக்கு. அது துன்பமாக கூட இருக்கலாம், அது துயரமாக கூட இருக்கலாம், அது இழப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அது எப்படி வரும் என்று கர்த்தர் தான் தீர்மானித்திருக்கிறார். அது ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம், அது நன்மையாக கூட இருக்கலாம், அது செழிப்பாக கூட இருக்கலாம், அது விடுதலையாக கூட எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்போ செய்யணுமோ அப்போ நிச்சயமாக செய்வார். நல்லா கவனிங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய நடந்துச்சு. எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பார்த்துட்டு இருந்ததில்லை, எதிர்பாராத திருப்பங்கள். அவன் அழுவான் ஒருத்தன், டே அவனை அடிக்காதீங்கடா, அவனை குழியில் போடாதீங்கடா. புரியுதா உங்களுக்கு? அவங்க அப்பாவுக்கு இங்கே நடக்கணும்னு தெரியாது. அவங்க அப்பாட்ட போய் வேற மாதிரி சொல்லி கொடுப்பான். அவன் சட்டையெல்லாம் கழட்டி ஆட்டை வெட்டி ரத்தத்தை தெளித்து அவங்க அப்பாட்ட போய், அவங்க அப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அவன் பையன் வீட்டுக்கு வருவான். ஆனால் சொல்லுங்க, அங்கே எதிர்பாராது நடக்குது. என்ன தெரியுமா? பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி தான் வருது. ஆனால் பையன் செத்து போயிட்டானா செத்து போகலையான்னு அவருக்கு தெரியாது. அங்கே எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்குது. அங்கே உட்காந்து துக்கம் கொண்டாடிட்டு துயரம் கொண்டாடிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்களேன், அங்கேயும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லா பக்கமே நிறைய விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கிறது. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நிறைய அவனுடைய வாழ்க்கையில் டெஸ்ட் இருந்துச்சு. யார் வாழ்க்கையில்? நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையிலும் டெஸ்ட்டு கர்த்தர். நான் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன், டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. திருப்பங்கள், அநேக திருப்பங்களை கடந்து போய் தான் ஆக வேண்டும். நேராகவே போயிட்டே இருக்கணும்னு முடியாது. கோணலானவை நேராகணும், கரடானவை சமமா, பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப. அப்ப இந்த திருப்பங்கள்லாம் சரி பண்றதுக்கு அவர் இருக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்டாதான் அவர் என்னென்ன செய்யணும்னு நமக்கு சொல்லி தருவார். எதிர்பாராத விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, எதிர்பாராத தேவன் எதிர்பாராத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யறதற்கு அவர் செய்யும் பொழுது, நான் நினைக்காத நேரத்தில் செய்யும் பொழுது அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எப்படியாக நடந்ததுன்னு அவர்கிட்ட. ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இல்லை, எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் பொழுது அவர்கிட்ட தான் கேட்கணும் இந்த சீக்கிரட்டை. நல்லா கவனிங்க, திருப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையே நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நம்ம நினச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கை எப்பயுமே ஸ்மூத்தா, பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல், நிம்மதியா. சொல்லுங்க, நான் யார் வம்பு தும்புக்கு போறதில்லை. நீங்க போக மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா தானா வரும். யோசேப்பு யாரா வம்புல தானா? அவன் பாட்டுக்கு தானே ஜெபம் பண்ணான், அவன் பாட்டுக்கு தானே ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தான். சொல்லுங்க, ஆண்டவர் பேசினாருன்னு போய் சொன்னது தப்பா? மனுஷன் பேசினான்னு சொன்னாச்சும் வம்பாகும். அந்த மனுஷங்கிட்ட ஏன்டா பேசுற நீ அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆண்டவர் தாண்டா பேசினாரு அப்படின்னு சொன்னா அப்பையும் சொல்லுங்க பிரச்சனை தான். அது யோசேப்புக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எனக்கும் அதே பிரச்சனை தான். டே ஆண்டவர் பேசினாரா, சர்ச்சை விட்டு போயிடுவோம்டா. டே ஆண்டவர் பேசுறாரா, பாஸ்டர் எங்களை சொல்றாருடா. அன்னைக்கு யோசேப்பை இப்படிதான் பண்ணாங்க. ஆண்டவர் பேசுறாரா, உன்னை கொன்றுவேண்டா. என்னது சொல்லுங்க, என்ன அமைதி ஆயிட்டீங்க? உடனே பாஸ்டர்னு வந்து அமைதி ஏறுவீங்களே. புரியுதா இல்லையா உங்களுக்கு என்னன்னு? அங்கே யோசேப்பு போய் தன்னுடைய சொந்த அப்பாட்ட பேசுறான், ஆண்டவர் பேசுறாருன்னு. போடா வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிறார் அப்பா. சகோதரன்ட்ட போய் பேசுனா, எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் பேசிட்டாரா அப்படின்னா, நீ எங்களை ஆள போறியா, நீ எங்களுக்கு மேல பெரியவன் ஆயிடலான்னு பாக்குறியா? அங்க ஒரு ட்விஸ்ட், அங்க ஒரு திருப்பம். மக்களே கவனிக்கிறீங்களா? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். இருப்பினும் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் அவரை ஏதோ பெரிதாக நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக கர்த்தர் அவரை
நிலைநிறுத்திட்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் கடந்து போகும்போதும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கார். கர்த்தருடைய திட்டம் ஏதோ ஒன்று இருக்கு. நான் எதிர்பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன், ஆனால் அங்கே எதிர்பாராத ட்விஸ்ட் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ட்விஸ்ட்டை நான் தாண்டும் பொழுது தான் அங்கே எதிர்பாராத சில ஆசீர்வாதங்களை என்னால் அனுபவிக்க முடியும். ஆபிரகாம் கூட பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் நீங்கள் ஈசாக்கை எடுத்து பாருங்கள், ரொம்ப நாள்லாம் அவங்க வாழல. ஆபிரகாமெல்லாம் லென்த்தாக வாழ்ந்தாங்க. ஈசாக்கு கொஞ்சம் அப்படி தான் வாழ்ந்தார், ஆனால் கரெக்டாக இருந்தார் எல்லாவற்றிலையும். அவருடைய வாழ்க்கையில் கடந்து போகும்பொழுது எதிர்பாராத நிறைய போராட்டம் வந்துச்சு. குழியை போய் தோண்டனா அப்படிங்கும்போது வந்துடுவானுங்க சண்டைக்கு. ஏன் சுதந்திரம், மை ஹெரிட்டேஜ் அப்படின்னு போனால் அங்கே ஒருத்தர் நிற்பான். என்னது அது பேர்? ஏசேக்கு. சரிடா போ வச்சுக்கோங்கடா அப்படின்னு அடுத்ததுக்கு போனால் அங்கேயும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வாழ்க்கையில். என்னதுடா அப்படின்னா ஒன்றுதான் இருந்தாலும் அடித்து பிடிங்கிறோம் பாரு, மிரட்டுறான். என்னது? சித்துனா எதிர்பாராது நடக்குது. இவன் எதிர்பார்த்து போனது வேற, ஆனால் கவனிக்கிறீங்களா, அங்கே எதிர்பாராது நடக்கிறது. சரிடா அதையும் வச்சுக்கோங்கடா போடா, அடுத்தது கடந்து போகிறான். இவன் பாருங்களேன், நிறுத்தவே இல்லை வாழ்க்கையில். சில நேரங்கள் நம்ம டயர்டாயிடுறோம், அட போட அவ்வளோதான்டா அப்படின்னு நின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்க பாருங்க, அவன் டயர்ட் ஆகலை. என்னுடைய சுதந்திரம், என் சுதந்திரத்தை நான் அனுபவிக்க போகிறேன். வேற ஒருத்தன் வந்து சண்டை போட்டான், சரி வச்சுக்கோ போ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா கர்த்தர் எனக்கு வேற ஒன்று வச்சிருக்காரு. ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்து அங்கேயும் பிரச்சனை பண்ணுறான். டே இது ஏன் சுதந்திரம்டா, முடியாது. சரி வச்சுக்கோ போ, அதையும் வச்சுக்க வேலை தானே, வச்சுக்கோ போ. அடுத்தது போகிறான், அங்கேயும் வராங்க, ஆனால் அங்கே வேற மாதிரி நடக்குது. கர்த்தர் அவர்களை, அவன் வந்து என்ன சொல்றான், நீ எங்களை காட்டிலும் பலத்தவனாகிவிட்டாய், நீ தயவு செய்து எங்களை விட்டு கிளம்பி போயிரு. எதிர்பாராதவைகளை செய்கிற தேவன். ஆனா எதிர்பாராததை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில எதிர்ப்புகள் வரும். இப்பயும் ஆமேன் சொல்லணும். ஏன் இதுக்கு மட்டும் ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதிர்ப்புகள் வரும்னா மட்டும் ஆமே அப்படியே ஆகட்டும் சொல்லணும். அதை மட்டும் சொல்றது இல்லை, நமக்கு எதிர்ப்பே வரக்கூடாது இல்ல. எதிர்ப்பு இருந்தாதாங்க. ஆமா, சாப்பிட்றோம் தூங்குறோம், சாப்பிட்றோம் தூங்குறோம், ஜெபம் பண்ணுறோம், போகிறோம் வரோம். சில சண்டைகள், சில பிரச்சனை, சில போராட்டம், சிலவன் வந்து போயிடுறியா பார்த்தலான்னு வம்பிழுத்தாதான் ஜெபம் அதிகரிக்கும். ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருடைய சமூகத்தால் இப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு அழுகிறது கூட அப்பதான் அழுகிறோம். இல்லைன்னா அழுகிறோமா? இல்லை, அழுகிறது இல்லை. கர்த்தரை சந்தோஷமா வைத்திருக்கான், கர்த்தரை சந்தோஷமா வைத்திருக்கான், கர்த்தரை சந்தோஷமா வச்சிருக்கிறான். எப்பயா நீ அழுவ? நீ அழுகவே மாட்டேங்கிறிய. இரு, அவனை அழுகிறதுக்காகவே சில தூக்கி போடுறேன். இப்போ பாரு, நீ உன் சந்தோஷம் இல்லை, இப்போ அழுகுவ. ஏன் தெரியுமா? அழுதுனாச்சு என்னை தேடுறா, எதிர்பார்த்துட்டு இருக்குதுல்ல. புரிஞ்சுதான்? ஈசாக்கு வர்றான், இது என்னது தான். நம்மளா இருந்தால் அங்கே என்ன பண்ணியிருப்போம்? எது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அவ்வளோதான். அங்கே இருக்கிறவன்லாம் அந்த குழியிலே போட்டு புதைச்சிருப்போம். ஒரு 4 பேர்த்த, ஒரு 2 பேர், ஒருத்தனாச்சும் உள்ள தள்ளியிருப்போம். உள்ளே போட்டு மூடுறதை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி இருப்பானுங்க. எப்படி? ஆனால் கர்த்தர் சொல்லி கொடுக்குற சீக்கிரட்டை பாருங்க. நம்ம நிறைய நேரம் இங்கே வம்பிழுத்துட்டு இருக்கிறனால தான் எனக்கு சின்ன குழியை பார்த்து வம்பிழுத்துட்டு இருக்கிறேன், அங்கே பெரிய குழி இருக்குது. புரிஞ்சு என்னன்னு? இங்கே சின்ன கிணறை பார்த்து சின்னதாக ஊறுகிற 400 அடியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அங்கே 1000 அடி கிணறு இருக்குது. நான் இந்த 400 அடிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் இங்கே 2வதுக்கு பார்த்தீங்கன்னா 600 அடி, 3வதுக்கு போனேன்னா 1000 அடி. 1000 அடி தண்ணி நிறைய கொடுக்குமா? 400 அடி தண்ணி நிறைய கொடுக்குமா? நிறைய ஆழமா 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 ஆழமா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகி. கர்த்தர்
கர்த்தர் ஏதோ ஒரு பெரியதான காரியத்திற்காக அவனை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்றது, சபைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாருன்னா உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்பாராத நேரத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு பெரிய தேவ திட்டத்துக்கென்று கர்த்தர் உங்களையே இங்க வச்சிருக்கிறாரு. கஷ்டத்துல தான் மறைந்திருக்குது ஆசீர்வாதம். கஷ்டத்துல தான் மறைந்திருக்கு ஆசீர்வாதம். ஈஸியா கிடைக்கிறது ஆசீர்வாதம் இல்ல. ஒரு பழத்தை பறிக்கணும்னா என்ன பண்ண, பழமே விழுந்துரு பழமே விழுந்துரு பழமே விழுந்துரு பழமே அப்படின்னா அது எப்ப திரும்ப விழுகும்? அழுகி போனதுக்கு அப்புறம் தான் விழுகும். உங்களுக்கு நல்லா இருக்கும் போது அந்த பழம் வேணும்னா நீங்க ஆமா அதை ஏறி ஏதாவது பிடுங்கி தான் ஆகணும். பிடுங்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணி வெப்பன்ஸ் எதையாவது எடுக்க, கஷ்டப்படாம எதையுமே செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை என்பது தான். எதிர்பார்க்காதீங்க, எதிர்பாராததை கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்கள். நான் சொல்றது புரியுதா? எதிர்பாராத விஷயத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்கள், அவர் உங்களுக்கு தருவார். அவரது துரோகம் அவரை எகிப்துக்கு அழைத்து சென்றது. துரோகம், எத்தனை ஜனங்களுடைய துரோகம் புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அவருடைய அடிமைத்தனம் அவரை போத்திப்பாரின் வீட்டில் நிலைநிறுத்தினது. அடிமைதான் இப்ப எங்க நிறுத்துறாரு தெரியுமா? கர்த்தர் எங்க நிறுத்துறாரு? செகண்ட் ஆபீசர், ஃபர்ஸ்ட் ஆபீசர். புரியுதா என்னன்னு? ஹிடன் சீக்ரெட், ஹிடன் பிளெஸிங். எதிர்பார்த்து போனாரா யோசேப்பு? யோசேப்பை எதிர்பார்த்து இல்லை, அவனை எதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு அவனுக்கே தெரியாது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எதுக்கு இவங்கெல்லாம் வம்பிழுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. இவன் எல்லாம் எதுக்கு என்ன எனக்கு எதிரியானானே எனக்கு தெரியலையே. ஆவியானவர் பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, அடிமைத்தனம் தான் என்னை பெரிய காரியத்துக்கு நிலைநிறுத்துறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே கேட்டிருப்போம். கேட்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டாங்க. கேட்டவங்க எத்தனை பேர் தான் எல்லாரும் ஏன் கையை தூக்குறதுக்கு யோசிக்கிறீங்க? கேட்டது இல்லையா? நான்லாம் பல தடவை கேட்டிருக்கிறேன், ஆண்டவரை எதுக்கு ஆண்டவரை இங்கே வச்சிருக்கிறீங்க, எதுக்கு இவன் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன்னு எனக்கே தெரியலையே, ஆனால் நீர் உட்கார வச்சிருக்கிறீரே. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நானும் ஆண்டவர்கிட்ட கேட்காத நாளே கிடையாது. எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த சர்ச்சை வச்சிங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷமா? 20 வருஷம் இந்த இடத்துல முடிஞ்சுது சர்ச்சு. இந்த வாரத்தில் 20 வருஷம் முடிஞ்சு கடந்து போகிறோம். 20 வருஷமா எதுக்கு இங்கே உட்கார வச்சிருக்கிறீங்க தெரியலையே, ஆனால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இந்த சர்ச்சுக்குள்ள எதுக்கு உட்கார வச்சிருக்கிறீங்க தெரியலையே, ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னைய பிடிக்குமா? பிடிக்கலையே, ஆனால் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். எதுக்கு? ஏதோ ஒரு நோக்கத்துக்கு. இப்போ ஆமேன் சத்தமாக வர மாட்டேங்குது. நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேசுவேன். என்னையே யாருக்குமே பிடிக்கல, ஆனாலும் இந்த சர்ச்சுக்கு என்னை பாஸ்டராக கர்த்தர் வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியலையே. ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? ஏதோ ஒரு திட்டத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறனால தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் தெரியலன்னு சொன்னது என் புத்திக்கு தெரியல, ஆனால் அவர் புத்திக்கு தெரியும். அதனால தான் நான் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறேன். கர்த்தர் என்ன நடத்துறாரு? எதிர்பார்க்கறது இல்லை, எதிர்பாராத. நம்பர் 2, ரெண்டாவது பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு என்னது? கஷ்டத்தில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதம், எதிர்பாராதது. நம்பர் 2, ஒர்க், காட்ஸ் ஒர்க் பிஹாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது தேவன் நம்முடைய புரிதலுக்கு அப்பால் செயல்படுகிறார். அதாவது என் புரிதல் அல்ல. புரிஞ்சு அவன் என்னன்னு உங்களுக்கு? எனக்கு புரியுறதெல்லாம்
என்னுடைய புரிதலுக்கு அப்பால் பட்டு செயல்படுகிறார்கள், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேலே. வாசிக்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 1-14 வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, நல்லா கவனிங்க, கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். நல்லா கவனிங்களேன், இங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்கள் சாப்பிடுவதற்கு அப்பங்களை எங்க வாங்குவது என்று குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பு கிட்ட கேட்கிறாரு. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். நல்லா கவனிங்க, என்னது? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். நல்லா வாசிங்க அந்த வசனத்தை திரும்பவும். தாம் சோதிக்க போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். திரும்பி வாசிக்கலாமா அந்த வசனத்தை? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். அப்ப தேவன் செய்ய போகிறது அவருக்கு தெரியும். இப்ப அவர் செய்ய போகிறத எனக்கு புரிகிறதா இல்லையாங்கிறத புரிந்து கொள்வதற்கு நான் வரணுங்கிறதுக்காக அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஹலோ மக்களே, தேவ பிள்ளைகளே, புரியுது என்னன்னு? என் தேவனுக்கு எதிர்பாராதவைகளை செய்வது ஈஸி. இப்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எதிர்பாராத நடக்கிறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இந்த புரிந்து கொள்ளுதல் வரணும். இந்த புரிந்து கொள்ளுதல் வருவதற்காக என்னை சோதிக்கிறார். இன்னாரம் ஆமேன்னு சொல்லியிருக்கணும். புரிஞ்சு என்னன்னு? என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டு இப்போ நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இது நடக்கும், நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இது நடக்கும், நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இது நடக்கும்னு. ஆனால் நான் நினச்சிட்டு இருக்கிறது நடக்கும், ஆனால் நான் நினைக்காத நேரத்தில் நடக்கும். சொல்லுங்க, என்னைய பாருங்க. நான் நினைக்காத நேரத்தில் நடக்கும். சொல்லுங்க, நான் நினைக்காத நேரத்தில் நடக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். சொல்லுங்க, தாம் செய்ய போகிறது அவர். எங்கூட சொல்லுங்க, அவர் என் வாழ்க்கையில செய்ய போகிறது அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நான் அறியல. நான் அறிந்து கொள்வதற்கு அவர் செய்ய போகிறத நான் என் வாழ்க்கையில அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுங்க, அங்கெல்லாம் பார்க்காதீங்க, என்னைய பார்த்து சொல்லுங்க. நான் அவர் செய்ய போறத நான் அறிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் கர்த்தர் சோதனையை தருவார். அதுவும் சோதனை தான். அதனால தான் என்ன பாருங்க, சோதனை எல்லாம் வரும், சோதனை எல்லாம் டைவர்ட் பண்ணும். அதுக்கு தான் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை பார்க்காம இப்படிலாம் சோதனை வரும்பொழுது தான் டைவர்ட் ஆகிறனால தான் நிறைய நேரம் எதிர்பாராமலே இருக்குது. இப்போ ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க. ஏதாவது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு எதிர்பாராதுங்கிற வார்த்தையே சொல்கிறோம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். தாம் செய்ய போகிறதை, அடுத்த வசனம் 6 வாங்கப்பா. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். அப்படின்னா யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு தெரியாம தான் நிறைய இருக்குது. அவர் செய்ய போகிறது அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் யார் அறியவில்லை? பிலிப்பு. இங்க இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. யார் அறியல? நான் அறிந்து கொள்ளல, நான் அறியாமல் இருக்கேன். இப்ப கர்த்தர் அதற்காக தான் என்ன டெஸ்ட் பண்றார். இப்ப ஏன் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏன் இது நடக்கல, ஏன் இது நடக்கல, ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது, ஏன் நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நான் நினைக்கிறது நடக்காது. ஏன்னா அவர் எப்போ நடக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அப்போதான் நடக்கும். அதான் வசனம் சொல்லுது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறார், ஆனால் அவர் செய்ய போகிறதை நான் அறியவில்லையே. நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சில நேரங்களில் டெஸ்ட் பண்றார். இப்போ என்ன ஆகுது? சோதிக்கும்படி இப்படி கேட்டார். வாசிக்கலாம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக,
இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. ஐயா பத்தாதே போதகரே, 200 பணங்களுக்கு 200 பணத்துக்கு அப்பங்கள் இவங்களுக்கு பத்தாதேயா. அவனுடைய விஷயம் என்னன்னா, எப்படியோ ஆண்டவர்கிட்ட காசு வாங்கிடலாம், அவர் காசு தந்துடுவார், நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனாலும் காசு பத்தாதே, ஆனாலும் இவ்வளவு வாங்கினாலும் பத்தாதே. இருக்கீங்களா? அல்லேலூயா. வாசிக்கலாம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அந்த பிளக்கை கலட்டிட்டு ஒழுங்கா மாட்டினா சரியா போயிடும். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள் திங். வசனம் வாசிக்கலாம். என்னது? 8ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். 9 அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். ஐயா, என் அண்டர்ஸ்டாண்டிங் படி இது பத்தாதே. நான் பார்க்கறதுல கண்டிப்பா இங்க இருக்க ஜனங்களுக்கு பத்தாது. ஆனா ஆண்டவர் செய்ய போறது என்னது? மிகப்பெரிய வேற விஷயத்தை செய்ய போறாரு. அதை செய்ய போறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு. இப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? இது பத்தாதே, இது எப்படி போதும், இது 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாதே, எம்மாத்திரம் பத்தாதே, இந்த பையங்கையில் இருக்கிறத பத்தாதே அப்படின்னு சொன்னா. நல்லா கவனிங்க 10ஆம் வசனம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அவருக்கு நல்லாவே தெரியும் த மெத்தட் என்னன்னு தெரியும். அதனால அழகா அவர் சொல்றாரு, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். நல்லா கவனிங்களேன். நினைச்சு பார்க்காத கர்த்தர் செய்ய போறாரு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது புரியாது, என்னுடைய புரிதலுக்கு அது புரியாது, ஆனால் அவருக்கு புரியும். ஆண்டவரே, இது பத்தாதே, இது எப்படி பத்தும், இது எம்மாத்திரம், இது எப்படி 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 முடியும்? நம்ம கேட்கலாம், ஆண்டவரே இது எப்படி சாத்தியமா? பார்க்கும் பொழுது எப்படி தெரியுது? சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்குது. எப்படி ஆபிரகாமுக்கு 100 வயசு எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? 90 வயசு சாரால் கிழவிக்கு அந்த அம்மா சொல்லுது, நான் கிழவியும். அந்த அம்மாவே கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க, நான் கிழவிப்பா, எப்படி சாத்தியம்? புரியுதா உங்களுக்கு என்னன்னு? போன வாரம் வாஸ்தவம், சிறைச்சாலையில 3ஆம் காவல் எப்படி சாத்தியம் இவன் வெளியே வருவதற்கு? கதவை தட்டுறான். ஏய் வந்திருக்கேன்டா, கதவை தரங்க. ஏய் கண்டிப்பா அவனுக்கு வந்திருக்க மாட்டான், அவனுடைய ஆவி வந்திருக்கும். சாத்தியமே இல்ல, எதிர்பார்க்கவே முடியாது. இது நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டும். ஆனா கர்த்தர் செய்வார், அதான் செய்கிறார். ஆமென். நேர சத்தமா சொல்லிக்கணும். ஹல்லேலூயா. பத்தல. ஹல்லேலூயா. பத்தல. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு என்னன்னு புரியுதா? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தா இது பத்தாதே. சீக்கிரம் குக்கர் எடுங்க, வேகமாக சாப்பாடு வைங்க. ஐயோ குக்கரில் வச்சலாம், ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கிறான்? 5000 பேர். எத்தனை குக்கர் வைக்கிறது? எத்தனை சாப்பாடு, எவ்வளோ நேரம் சாப்பாடு வைக்கிறது? ஆனால் தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்து, ஐயா உனக்கு தான் புரியல, எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா கவனிங்க, புரியும்னு சொல்லல, உனக்கு தான் புரியல, எனக்கு நல்லாவே தெரியும், நான் செய்ய போறது இதுதான். வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அவர்கள் 11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ரைட். நல்லா கவனிங்க வசனத்தை.
இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். அப்படின்னா எவ்வளோ இருந்திருக்கும்? நிறைய. வீட்டில் 2 மீன் தான் இருக்குது என் வீட்டில். இப்போ 2 மீனை எடுத்து நான் கொடுக்கணும். எத்தனை பேர்த்துக்கு? 10 பேர்த்துக்கு. எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? கொடுக்கவே மாட்டேன். மீனையே காட்ட மாட்டேன், ஒளிச்சு வச்சிருவேனே. இந்த மீனுங்கிறதே மீனா? அது பக்கத்து வீட்டில் பொறிக்கிறாங்க போல, அதான் வாசம் வந்திருக்கும். ஏன்னா இந்த 2 மீனை கொண்டு போய் நான் 10 பேர்த்துக்கு கொடுத்து நான் கேவலப்படுறதுக்கு அதை ஒளிச்சு வச்சு நான் அப்புறமேல் கூட சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இங்கே வசனம் என்ன போட்டிருக்கு? வேண்டிய மட்டும் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. 10 பேர் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, 50 மீன் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? எது? 2 வை, 2 வை அப்படி. சிலரு கூட நினைக்கலாம், ஆஹா 50 மீன் இருக்கு, ஒரு வாரத்துக்கு வச்சு நம்ம சாப்பிடலான்னு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட் அண்ட் தாட். அதனால தான் அவர் சோதிக்கும்படி. என்னதுங்க? சோதிக்கும்படி. சோதனைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், எனக்கு வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், இவருக்கு வேற மாதிரி இருக்கும். என்னது? சோதனை. ஆனால் சோதனை ஒன்று தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி சோதனை வரும். ஏன் தெரியுமா? நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட இருக்கீங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் சோதனை வரும். நீங்கள் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி இருக்கீங்களா, ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வரும். நீங்கள் மனுஷங்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் தான் பிரச்சனை வரும், சோதனை. நீங்கள் உலகத்தோடு இருக்கீங்களா, உங்களுக்கு பிரச்சனையே வராது, சோதனையே வராது. ஏன் தெரியுமா? நீங்கள் தான் சோதனையிலே ஜாலியாக வாழ்கிறீங்களா, அதனால உங்களுக்கு சோதனையே வராது. உலகம் உங்களை பகைக்காது. நன்றாக கவனிங்க வசனத்தை. வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். இதை நான் எப்போ புரிவேன்? அப்போ தான் ஆண்டவருடைய புரிந்து கொள்ளுதல் எனக்கு புரியவே வரும். இது புரியாதனால தான் நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் இன்னும் எதிர்பாராதது எதிர்பாராததாகவே எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டியதான். வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். வாய்க்குள்ளே ஈ போய் காது வழியே வெளியே வந்துடும். ஆனால் நடக்காது வாழ்க்கையில். ஏன்னா பாஸ்டர் இப்படி சொல்கிற ராமா, அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரலைன்னா நடக்கவே நடக்காது. யாருடைய அண்டர்ஸ்டாண்டிங்? தாம் செய்ய போகிறது என்னதென்று அவர் அறிந்திருந்தார். ஆனால் யார் அறியவில்லை? நான் அறியவில்லை. நம்பர் 1 கஷ்டத்தில் தான் ஆசீர்வாதம். நம்பர் 2 புரிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதம். என்ன புரிந்து கொள்ளுதல்? யாம் புரிந்து கொள்ளுதல். யாம் புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டு பெரிய காரியங்களை செய்கிறது தான் அவர். அப்போ அவரை புரியணும். அதனால தான் ஒருவேளை அதனால தான் ஆண்டவனை கல்லை இதை பேசி தான் என்னை எழுப்பியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? என்னை எழுப்பி விட்டதே இதுதான். என்ன தெரியுமா? நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறத படிச்சுட்டு இருக்காத, நீ எதிர்பாராத படிக்கணும். அப்போ தான் உன் வாழ்க்கையில் எதிர்பாராது நடக்கும். நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறத படிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே உட்காந்துரு. வாசிக்கலாம் 12ஆம் வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். கர்த்தர் நிறைய கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதுக்கு கணக்கு கொடுக்கணும். அவர் தெளிவாக லிஸ்ட் கொடுக்குறாரு. தம்பி, நான் வேண்டிய மட்டும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக பாக்கெட்டில் ஒன்று போட்டுட்டு போயிடலான்னு நினைக்காத, கணக்கு கேட்பேன். ஒரு வடை எக்ஸ்ட்ரா இருக்குது, கொடுங்க அந்த வடையை. யார் சாப்பிட்டா என்ன, எனக்கு கொடுங்க அப்படின்னு என்ன குறுகுறுன்னு பார்க்குறீங்க? யாருக்கு போனால் என்ன, எனக்கு அந்த வடையை கொடுங்க, நான் சாப்பிட்டு போகிறேன். பாக்கெட்டில் போட்டு போயிட முடியாது, கணக்கு கொடுக்கணும் அந்த வடைக்கு. கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா வடைன்னு சொன்னதுன்னா உங்களுக்கு புரியும். இப்போ புரிஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் சிரிச்சிங்க. இல்லைன்னா யாருக்கோ கர்த்தர் பேசுகிறாரு போல நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வடைன்னு, ஆமாம் வடை நம்ம வாரம் வாரம் சாப்பிட்றோம்ல, இப்போ தான் நமக்கு புரியுது. நமக்கெல்லாம் வடை மாதிரி பேசினா தான் புரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்.
தாம் செய்ய போகிறது என்னவென்று அவருக்கு தெரியும், அவர் செய்ய போகிறது என்னவென்று எனக்கு தெரியணும். தெரிஞ்சால்தான் அந்த வாக்குத்தத்தங்களில் நான் காத்திருக்க முடியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் என்னை தீமைக்கு அனுப்பலை, கர்த்தர் அங்கே வெகு ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக அனுப்பிச்சாரு. இவன் கஷ்டத்தை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. பார்த்தீங்களா? யார்? யோசேப்பு. 12-13 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறான், ஆனால் அந்த கஷ்டத்தை பற்றி பேசவே இல்லை. கர்த்தர் இந்த ஜனங்களை என்னை காப்பாற்றுறதுக்கு அனுப்பிச்சார், அதை மட்டும் தான் பேசினானே தவிர எங்கள் அம்மா என்னை அடித்தாங்க, எங்கள் அப்பா என்னை துரத்தி விட்டார், எங்கள் அண்ணன் என்னை குழியில் போட்டான், அதை பற்றிலாம் பேசலை. 13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தேன், பேசலை. பானபாத்திரக்காரன் சொல்லி விட்டேன், அவன் என்ன மறந்துட்டான், அதை பற்றியும் பேசலை. எதை பேசுகிறேன் தெரியுமா? கர்த்தர் இந்த வெகு ஜனங்களை காப்பாற்றுவதற்காக என்னை அனுப்பினார். பேச வேண்டியதை பேசணும். அதனால தான் பேச வேண்டியது பேசாமல் இருக்கிறனால தான் பிரச்சனை, பேசக்கூடாது பேசுகிறனால தான் பிரச்சனை. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார் கோதுமை அப்பங்களில் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளில் 12 கூடைகளை நிரப்பினார். நல்லா கவனிச்சிங்களா? ஒன்றுமே இல்லை கையில், இப்போ மீதி 12 கூடைகள். ஆண்டவர் அழகான மெத்தட்ஸை சொல்லி கொடுக்குறாரு. உன் கையில் பணம் வரும் பொழுது சேர்த்து வச்சுக்கோ, அப்புறம் இல்லை 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 கர்த்தர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. கொடுக்கும் பொழுது கொஞ்சம் வெய்ய. நம்ம கர்த்தர் 10,000 கொடுத்தார், 20,000 செலவு பண்ணு. 10,000 தானே கொடுத்தேன், அதான் ஆண்டவரே 20,000 செலவு பண்ணுறேன். அடே நான் 10,000 தாண்டா உன் கையில் கொடுத்தேன். ஆமாம் ஆண்டவரே 20,000 ரூபா செலவு பண்ணுறேன். எனக்கு புரியல அப்படி மாதிரி ஆண்டவர். என்னது புரிஞ்சுதான் உங்களுக்கு? என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் 10,000 செக் கொடுத்தேன். ஆமா ஆண்டவரே நான் 20,000 ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கிறேன். என்னடா இது ரூலு? 10,000 ரூபா கொடுத்தா 8,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு 2,000 ரூபாய் மீதி வைடா அப்படின்னா, இல்லை ஆண்டவரே எனக்கு 20,000 ரூபா கொடுங்க. உனக்கு கணக்குப்படி 10,000 தான். இல்லை ஆண்டவரே எனக்கு 20,000 வேணும். ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டே கேட்குறது. ஆண்டவர் 10,000 தான் நமக்கு லிமிட்டு. நல்லா கவனிச்சிங்களா? ஆனால் நான் எவ்வளோ வச்சுருக்கேன்? 20,000 ரூபா. சொல்லுங்க. 20,000 ரூபா. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டேன், ரைட், என்னுடைய கணக்கை நான் செய்ய போகிறதை நான் அறிந்திருக்கிறதால 10,000 கொடுத்துட்டேன். நீ 20,000 செலவு பண்ணினா அது உன் தலையெழுத்து. நீ ஆனால் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை, கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை மண்டையோட தட்டுவேன். ஏன்னா நான் செய்ய போகிறது என்னது என்று நான் அறிந்திருக்கிறேன். 10,000 தான் உனக்கு. புரிஞ்சு என்னன்னு? பிரச்சனையெல்லாம் எங்கே இருக்குது? புரிந்து கொள்ளுதல். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ ஆவியானவர் இப்போ இந்த விஷயத்தை பேசிகிட்டே இருக்கார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நானும் நினச்சி பேசலை, கரெக்டாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு பாருங்கள். புரிந்து கொள்ளுதல். போன வாரமும் இதை தொட்டேன், புரிந்து கொள்ளுதல். அதுக்கு முந்தின வாரமும் தொட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டே வரும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஆனால் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் போயிடும். இப்போ யாரை புரியணும் தெரியுமா? ஆண்டவர் புரியணும். நான் புரிஞ்சுக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு நான் ஓடிட்டு இருக்கிறதல்ல, எனக்கு புரியாத செய்கிறார். கர்த்தர் கொடுக்குறாரு. இப்போ சொல்கிறார், இல்லாமல் இருந்துச்சு ஆண்டவரே இது எப்படி பத்தும் அப்படின்னு கேட்டான். இப்போ ஆண்டவரே 12 கூட எடுக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இது எம்மாத்திரம் பத்தாதே அப்படின்னா, இப்போ ஆண்டவர் தம்பி எவ்வளோ இருக்கு இப்போ அப்படின்னு கேட்குறாரு கணக்கு. இப்போ ஆண்டவரை நிறைய 12 பேர்த்துக்கு இருக்கு ஆண்டவரை. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இப்போ கர்த்தர் எதிர்பார்த்தது கொடுத்தாரா, எதிர்பாராதது கொடுத்தாரா? எதிர்பாராதது. இப்படி தான் ஆண்டவர் நிறைய நேரம் நம்ம கையில் எதிர்பாராமல் நிறைய பணங்களை கொடுத்தாரு. ஆனால் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம், போயிடுச்சு. 13ஆம் வசனம். இயேசு செய்த அற்புதத்தை இந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இப்பதாயா புரியுது இவரு தீர்க்கதரிசி. சரி, நம்பர் 3. நம்பர் 1 என்னது? கஷ்டத்தின் மத்தியில். நம்பர் 2 என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். நம்மளுடைய புரிதலுக்கு அப்பால்
நம்பர் 3, ட்ரஸ்டிங் காட் இன் அன்எக்ஸ்பெக்டட். ட்ரஸ்டிங் காட் இன் த அன்எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பாராதவற்றில் தேவனை நம்புவது. எதிர்பாராதவற்றில் தேவனை நம்புவது. புரியுதா? என்னன்னு? எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல தேவனை நம்புறது இல்லை, எதிர்பாராத காரியத்தில் தேவனை நம்புவது. அதாவது இது நடக்குமா அப்படின்னே சாத்தியம் இல்லை, ஆனாலும் தேவனை நம்புறேன். இது ஓகேவா ஓகே இல்லையா, ஆனாலும் தேவனை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 34 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25 34 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நல்லா கவனிங்க, எதிர்பார்க்காது நடக்குது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்றுச்சு. சிறைச்சாலைக்காரன் தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அங்க பாருங்க, இவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைச்சு அவனுமே இங்க இருக்கிறத பார்க்காம கத்தி எடுத்து அவனே குத்திக்கிறதுக்கு, எதிர்பார்க்கிறவைகள் இல்ல, எதிர்பார்க்காம நடந்துருச்சு, ஐயோ நம்ம செத்தம் போலன்னு அவனையே சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா நல்லா கவனிங்க, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். நல்லா கவனிங்க, இப்ப சிறைச்சாலை கதவு திறந்துச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓடிதான் போவாங்க. ஆனா அவன் நினைச்சது என்ன? சிறைச்சாலைக்காரன் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கலாம், அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, நடக்கல. எப்படியுமே நிறைய நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நிறைய விஷயம் நடக்காது. சிறைச்சாலைக்காரனுக்கு என்ன யோசனைனா, கதவெல்லாம் திறந்துருக்குது, இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க போல அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான், அவனுடைய புரிந்து கொள்ளுது, அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஆனால் அங்கே கத்தி எடுத்து அவனை குத்திக்கிறதுக்கு பார்க்குறான். பவுல் அங்கே சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு? டேய், உனக்கு ஒன்றும் செஞ்சுக்காத, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். ரைட், நமக்கு இது தெரிஞ்ச சம்பவம், அருமையான சம்பவம். என்னன்னா, நினைச்சிட்டு இருக்கிறத செய்யவே இல்லை ஆண்டவர். அங்க நினைக்காத ஒண்ணு நடக்குது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது, சங்கிலிகள் கலண்டு விழுகிறது, எல்லாரும் அவர்களெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, எங்கேயும் ஓடி போகலை. ஆனால் அவன் நினச்சது இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு. ஆனால் ஓடி போகலை இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, அன்றைக்கி ராத்திரியிலேயே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன ட்விஸ்ட்னா, பவுலு சீலாவும் அந்த சிறைச்சாலை காதலில் கூட்டிகிட்டு போய் அவர்களுக்கு தேவவசனத்தை சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, அங்கே எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல, எதிர்பாராதது எல்லாரும் தான் நடந்துச்சு. புரிஞ்சுதான் உங்களுக்கு என்னன்னு? அவ்வளோதான், சிம்பிள். அங்கே அவர்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை. அதனால தான் எதிர்பாராத காரியத்திலே தேவன் மேலே நம்பிக்கை வைப்பது. கர்த்தர் சொல்றார் நம்ம வாழ்க்கையில் என்னன்னா, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறதில்ல, நீ எதிர்பார்க்காததை நான் செய்ய போறேன். நீ எதிர்பார்த்துட்டு நம்பிக்கை வைக்காத, எதிர்பாராமலும் நம்பிக்கை வை. அதுதான் விசுவாசம், குருட்டுத்தனமான விசுவாசம். அவ்வளோதான். ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது, காணுகிற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூறுவாய்? இப்போ அதான் பிரச்சனை. கூட இருக்க சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாதனால தான் காணாத தேவன் தானாமே இருக்கிறார். எப்படி
கூட இருக்கிற சகோதரியும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறனால தான் ஆண்டவர் என்னால் புரிய முடியல. முதல்ல கூட இருக்கிறவனை புரிஞ்சுக்கணும்ல. பக்கத்தில் இருக்கிற புரியணும். பக்கத்தில் இருக்கிற எனக்கு புரியாது, புரிக்கிற தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு என்னது, அவனை தேவையில்லைன்ட்டு. அப்போ நானும் தேவையில்லாதவனை தான் உனக்கு போயிடுவேன். ஏன் தெரியுமா? உனக்கு அவனையே புரியல, என்னை எப்படி புரியும்? நிறைய நேரம் நமக்கு பிரச்சனையே இதுதான். இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறார் நம்மக்கிட்ட. இன்றைக்கி ஆவியானவர் இந்த பிளஸ்ஸிங் சீரியஸில் அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங் சொல்லுங்கள். அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங், எதிர்பாராத ஆசீர்வாதம். எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆசீர்வாதம் இல்லை, எதிர்பாராத ஆசீர்வாதம். 3 விஷயம். நம்பர் 1, கஷ்டத்தில் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. எதிர்பாராமல் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதில் தான் ஆசீர்வாதமே இருக்கிறது. வழிவாசல்களை திறக்கப்படும். நம்பர் 2, நம்முடைய புரிந்துகொள்ளுக்கு அப்பால் தேவன் செயல்படுவார். அப்போ நம்முடைய புரிந்துகொள்ள தூக்கி ஒரு மூலையில் வச்சுக்கிட்டு ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு பழகணும். அப்போ தான் எனக்கு தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தார், அறிந்திருந்தும் பிலிப்பை சோதித்தார். அப்போ அவர் அறிஞ்சிருக்கிறாரு, எனக்கு புரியணுங்கிறதுக்கு தான் சில நேரத்தில் ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்குறாரு. புரிய வைக்கணும், புரியணும். 3வது, புரியாதது, எதிர்பார்க்காத காரியத்தில் தேவனை நம்புறது. எதிர்பாராதது, எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல நம்புறதில்ல. இது நடந்துரும் அதனால நான் நம்புகிறேன். எப்படி சொல்லுங்க? எதிர்பாராத, இது நடந்துரும் அப்படின்னு நான் நம்புறேன் சொல்லுங்க. அப்படி இல்லை, இது நடக்காது ஆனால் நம்புவேன். என் தேவனால் கூடாதது சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே சொல்லுங்க. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால். ரோமர் 8:28, மனுஷரால் கூடாதது. ரோமர் 8:28, ஆமென். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்ல கவனிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, நல்ல கவனிங்கள் இந்த வார்த்தையை, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சா அந்த வசனத்தை மக்களே, தேவ பிள்ளைகளே? அந்த வசனம் புரிஞ்சுதா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இப்போ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவரும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினால நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்பிக்கை வைக்கல, எதிர்பாராதவைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். அவரை அழைச்சிட்டு இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கர் 5:10 என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் செய்கிறதுல மாற்றம் இல்லை, அவர் செஞ்சே தீர்வார். ஆனால் நான் என்ன பண்ணணும்? செய்வதற்கு என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும். தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்தில் தேவனோடு இருக்கணும். தேவனோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், எதிர்பாராத செய்வார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9, 10, 11, 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். நல்லா கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. எழுதியிருக்கிறபடி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில். நல்லா கவனிச்சிங்களா? மனுஷன் நார்மலா இருக்கிறவனுக்கு அதெல்லாம்
புரியாது. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ரைட். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நல்ல கவனிச்சீங்களா இந்த வார்த்தையை? அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும். என்ன ஆழங்கள்? தேவனுடைய, நான் சொன்னேன்ல, ஆழங்களை, தேவ ஆழங்களை புரிந்து கொள்ளணும். அதை ஆராய்ந்து அறிகிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாராம். என்னுடைய ஆழங்கள் இல்லை, மனுஷனுடைய ஆழங்கள் இல்லை, தேவனுடைய ஆழங்கள். சொல்லுங்க. தேவனுடைய ஆழம். கடலுடைய ஆழம் எவ்வளவுன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதான் யோபு அழகா சொல்றார், அவைகளை ஆராய முடியுமா? முடியாது. அதனால தான் ஆபிரகாம் ஆண்டவர் கூட்டிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் கூடுமானால் என்ன, கடல் மணலை பார், அவைகளை உன்னால் என்ன முடியும் என்றால் எண்ணிப்பார். ஆண்டவர் சொல்றார், அதை என்ன முடியாது, அவைகளை காட்டிலும். நல்லா கவனிங்க வார்த்தை. ஆவியானவர் நம்மகிட்ட இன்னைக்கு பேசுறார். எதிர்பாராததை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல ஐ வாண்ட் டு ரீட் God's mind. I want to read, I want to know His will. அவருடைய விருப்பம், அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆழங்களை நான் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆழங்களை புரியலைன்னா உங்களுக்கு எந்த ஆழமும் புரியாது. புரிகிறதா? புரிகிறதா? தேவனுடைய ஆழங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளலைன்னா உங்களுக்கு எந்த ஆழமும் புரியாது. எந்த ஆழமும் புரியாது. முடிக்க விரும்புகிற 2 வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். நல்லா கவனிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். நல்ல கவனிங்க வார்த்தைய. என்னது? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். சொல்லுங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். உலகத்தின் ஆவியை பெறாமல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்தின் ஆவியை பெறாத. learn heavenly language. நாங்களோ உலகத்தின் லாங்குவேஜ பெறாமல் படிச்சிட்டு இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். என்ன ஆழமான சத்தியம் தெரியுமா இது? புரிஞ்சு புரிஞ்சுச்சா? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. மனுஷனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கின்னு இருக்கா? இல்லை. உலகத்தால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை அறியும்படிக்கு இல்லை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற, மனுஷரிலிருந்து புறப்படுகிற அப்படின்னு போட்டிருக்கா? சொல்லுங்க. கடையிலிருந்து புறப்பட்ட, வீட்டிலிருந்து புறப்பட்ட, வந்து விட்டார் வந்து விட்டார் வந்து விட்டார், அண்ணன் வந்து விட்டார், புறப்பட்டு விட்டார் புறப்பட்டு விட்டார், இன்னும் 5 நிமிடத்தில் வந்து விடுவார், இன்னும் 5 நிமிடத்தில் வந்து விடுவார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லை. அவன் 5 நிமிஷம்னே 5 மணி நேரம் சொல்லிட்டு இருப்பான். இது தேவனால் புறப்பட்டது, மனுஷனால் புறப்பட்டதல்ல. நான் எவைகளை அறிந்து கொள்ள வேண்டும்? மனுஷனுக்குரியவைகள் அல்ல, தேவனுக்குரியவைகளை அறிந்தால் மட்டுமே எதிர்பாராதவைகளை எனக்கு புரியும். இல்லைன்னா எனக்கு எதிர்பாராதது புரியாது. இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதியில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பிளஸிங் சீரியஸில் an unexpected blessing, எதிர்பாராத ஆசீர்வாதத்தின் மூலமாக கர்த்தர் பேசினார். எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. கடைசி பாயிண்ட் என்னது? எதிர்பாராதவைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறது.
எதிர்பாராத மேலே நம்பிக்கை வைப்பது. எது நம்பிக்கை? எதிர்பாராத மேல நம்பிக்கை வச்சு எதிர்பாராத கர்த்தர் செய்வார் அப்படின்னு கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராததை செய்வார், எதிர்பாராத நேரத்தில் செய்வார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நிச்சயமாக எதிர்பாராத நேரத்தில் செய்வார். நான் சொன்னது புரியுதா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங். நான் சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். பட் காட் won't do. அது செய்ய மாட்டார். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எதிர்பார்த்துருக்கிற நேரத்தில் God will do in an unexpected time. ஆண்டவர் ஒரு எதிர்பாராத ஒரு உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவோம். க்ளூ கொடுத்துட்டு போகிறாங்க. எப்படி? ஒரு உட்பவ காலத்தில். நல்லா கவனிச்சிங்களா? பசில் மாதிரி ஒரு உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவோம். அப்பொழுது உன் கையில் ஒரு குமாரன் இருப்பான். அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஈசாக்கு அப்படின்னு பேர் வைக்கணும். நல்லா கவனிங்க. நேரம் அங்கேருந்து சொயின்னு புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், தேவதூரன் வந்து மரியா கிட்டையும் யோசேப்பிட்டையும் சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்லா கவனிச்சிங்களா? நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. சொல்லுங்க, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறல்ல, நீ எதிர்பாராத என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஓ எஸ், கூடாதது என் தேவனால். ஓ ரகவஷல ரமலரதன ஓ ரபலரதியலரோ. என் தேவனால் ரகமலரஷலு ரமத்திலிரியந்தனோ ரிவலரத்திலி ரகமஷந்து மலரியந்தனோ. என் தேவனால் கூடாத. ஓ ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால் என் தேவனால். என் தேவனால் வார்த்தை இருக்கீங்க. என் தேவனால், என் தேவனால்
தேவனால் சொல்லுவீங்களா? என் தேவனால் அரக்கமா தேவனால் ரியம்போ தேவனால் சந்துமா தேவனால் ஓரிதல ரவ ஷலரல ரபோ கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை 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 ஒன்றுமில்லை. என் தேவனால் நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க பாக்கியவான். நான் பாக்கியவானா இருப்பேன். சொல்லுங்க நான் பாக்கியவதி. கர்த்தர் எனக்கென்று வச்சிருக்கிறத எதிர்பார்த்து இருக்கிற நேரத்தில் அல்ல, எதிர்பாராதவைகளை செய்கிற தேவன். எதிர்பார்த்திருக்கிற நேரத்தை அல்ல, எதிர்பார்த்த நேரத்தம் அல்ல, எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் செய்வாரு. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. ஓ தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை சொல்லுங்க. நான் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பேன். நான் விசுவாசித்தா எதிர்பார்த்துட்டு இருக்கிறதல்ல, எதிர்பாராததை செய்வார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் செய்வாரு. விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்க. வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இப்ப இதெல்லாம் promises, God's promises. இதெல்லாம் கர்த்தருடைய வாக்கு தத்தம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. விசுவாசிக்கிறீங்களா? 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 ஓ ராபா ஷாலாராதனா. நான் நல்லா உணர்றேன் தேவ பிரசன்னத்தை. என்னால் முடிக்கவே முடியல. நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். தேவ பிரசனம் என்னை லீட் பண்ணிட்டே இருக்குது. ஓ ராதலா ராபா ஷாலாராதனா. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை, ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு கொடுக்கிறவர் யார் தெரியுமா? அவரு சிறந்தவருங்க. அவர் ஏதோ சாதாரண மனிதர் அல்ல. அவர் யாரு? சிறந்தவர், சிறப்பானதை தருகிறவர். ஏதோ வச்சுக்கோ போ அப்படின்னு கொடுக்கிற தேவன் அல்ல. பரவாயில்ல பரவாயில்ல, இந்தா வச்சுக்கோ போ, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுங்க சொல்லுகிற தேவன் அல்ல. வசனம் சொல்லுது, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டா. சொல்லுங்க எனக்கு, சொல்லுங்க எனக்கு. விசுவாசிச்சு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு receive the word. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. receive the word. எனக்கு சொல்லுங்க. எனக்கு, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே
எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. நான் மனுஷனை நோக்கி பார்க்கல, நான் சூழ்நிலையை பார்க்கல, நான் பார்க்கிறது யாரை தெரியுமா? என் தேவனால் கூடாதது அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர், இந்த கால வேளையில இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நீர் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. எதிர்பாராத ஆசீர்வாதம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறதை எதிர்பாராத நேரத்தில் நீர் செய்ய போகிறீர். சொல்லுங்க, நீர் செய்ய போகிறீர். சொல்லுங்க, வாயத்திர சொல்லுங்க, நீர் செய்ய போகிறீர், நீர் செய்ய போகிறீர், நீர் செய்ய போகிறீர். சொல்லுங்க, என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, சொல்லுங்க, என் குடும்பத்துல, என் குடும்பத்தில, என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் குடும்பத்தில நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறத, நான் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்க்காத நேரத்துல செய்ய போற தேவனே, செய்ய போற தேவனே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். எதிர்பாராத நம்பிக்கை, எதிர்பாராத நம்பிக்கை கர்த்தர் செய்வாரு. சொல்லுங்க, கர்த்தர் செய்வாரு, என் வாழ்க்கையில செய்வாரு, என் ஊழியத்துல செய்வாரு, என் குடும்பத்துல செய்வாரு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில செய்வாரு, நிச்சயமா செய்வாரு. சொல்லுங்க, நிச்சயமா செய்வாரு, அவர் நிச்சயமா செய்வாரு. வாக்கு கொடுத்தத நிச்சயம் செய்வாரு. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நான் வாழ்றேன். சொல்லுங்க, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நான் வாழ்றேன். அந்த வார்த்தை எனக்குள்ளே நிறைவாய் நிரம்பி வழிவதாக, சீக்கிரத்தில் நடப்பதாக, சீக்கிரத்தில் நடப்பதாக. சொல்லுங்க, சீக்கிரத்தில் நடப்பதாக. சொல்லுங்க, சீக்கிரத்தில் நடப்பதாக. எஸ், நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. அன்எக்ஸ்பெக்டட் பிளஸிங், எதிர்பாராத ஆசீர்வாதத்தை நீர் எங்க வாழ்க்கையில, நீர் எங்க குடும்பத்தில், நீர் எங்கள் சபையில், நீர் எங்க ஊழியத்தில் செய்ய போறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த பிளஸிங்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்குள்ள எங்களை சரண்டர் பண்றோம். உம்முடைய காரியத்தை புரிந்து கொள்ளுதலுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த புரிந்து கொள்ளுதல, தேவனை பற்றின ஆழங்களை ஆராய்கிறதுக்கு எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். அப்பதான் அந்த ஆழங்கள் என்னவென்று எங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியும். அவைகளை புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதய கண்களை, மனக்கண்களை கொடுக்கும்படியாக, திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.